We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. பல தசாப்தங்களாக ஆளும் கட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ இருந்து தமிழக அரசியலின் திசையை திமுக தான் தீர்மானித்து வந்தது என்ற நிலையில் தற்போது விஜய் என்ற ஒற்றை புள்ளியை மையமாக வைத்து தமிழ்நாட்டு அரசியல் சுழன்று கொண்டிருக்கிறது. வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம், நம்ம பசங்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முதல் கவனம். இது உங்களுடைய ஆட்சி, உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் கோலோச்சி வந்த பைபோலார் அரசியலுக்கு முடிவுரை எழுதி புதிய யுகத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சி 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. சினிமாவில் 100 நாட்கள் ஓடிய திரைப்படங்களை மாபெரும் வெற்றி என பிரகடனம் செய்வதைப் போல அரசியலில் தாவேகாவின் 5 ஆண்டு கால ஆட்சிக்கு நல்ல தொடக்கமாக 100 நாள் ஆட்சி அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஊழல் ஒழிப்பு என்ற நோக்கத்தை மையமாக வைத்து ஆட்சி நிர்வாக விஜய் நடத்தி வருவதுதான் அதற்கு சாட்சியும் கூட. This is a new beginning, a new era starts now. தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு எப்போதும் சினிமாவுடன் நெருங்கிய பிணைப்பை கொண்டது. எம்ஜிஆர், கலைஞர், கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோருக்கு பிறகு சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து விருட்சமாகி இருக்கிறார் விஜய். 2024ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அரசியல் கட்சியை தொடங்கிய அன்றே தமிழக அரசியல் களத்தின் திசை விஜயை நோக்கி சென்று விட்டது. இந்தியாவின் மற்ற மாநில அரசியல் வரலாற்றில் இருந்து தமிழ்நாடு தனித்துவமான அரசியல் அமைப்பை கொண்டது. அதற்கு முக்கிய காரணம் திராவிடம் என்ற கோட்பாடுதான். அப்படி தமிழ்நாட்டுக்கென தனித்துவமான அரசியல் தட்பவெப்ப நிலையை உருவாக்கியது பேரறிஞர் அண்ணா காலத்து திமுக தான். அப்போதில் இருந்து தற்போது வரை தமிழக அரசியல் களத்தில் திமுக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்வும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசுபொருளாக இருக்கும். சமூக நீதி, இடஒதுக்கீடு, மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு என அனைத்திலும் குறிப்பிட்ட பாதையை உருவாக்கி அதை நோக்கியே ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் இயங்க வைத்தது திமுக. எதிர்கட்சியாக இருந்தபோது இன்னும் வீரியமாக செயல்பட்டு தனக்கான அடித்தளம் அசையாமல் பார்த்து கொண்டது திமுக. சுருக்கமாக சொல்ல போனால் யார் எதை பற்றி பேச வேண்டும், எந்த விவகாரம் லைம் லைட்டில் இருக்க வேண்டும் என்பதற்கான பொலிட்டிக்கல் அஜெண்டாவை எழுதும் சக்தியாக திமுக திகழ்ந்தது. ஆனால் முதலமைச்சர் விஜயின் வருகைக்கு பிறகு அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்த திமுக தற்காப்பு அரசியலை கையில் எடுக்க வேண்டிய சூழலுக்கு ஆளாகி இருக்கிறது. விஜய் கட்சி தொடங்கிய போது திமுக, அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் மட்டுமல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்த்தன. தினம் தினம் முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான விமர்சன காற்று வீரியமாக இருந்தது. ஆனால் விமர்சனங்களை தாண்டி முதலமைச்சர் நாற்காலி விஜய்க்கு சாத்தியமானது. அரசியல் கட்சியாக இருந்த போது ஏதாவது ஒரு விவகாரம் பூதாகரமாகினால் விஜயின் நிலைப்பாடு என்ன, தாவேகாவின் அடுத்த மூவ் என்ன என்ற தேடலும் கேள்வியும் தான் அரசியல் களத்தை ஆக்கிரமித்திருக்கும். ஆட்சியில் அமர்ந்து முதலமைச்சரான பிறகும் கூட அதே சூழல்தான் இருக்கிறது. காவிரி விவகாரம் போன்ற தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சனைகள் தொடங்கி அனைத்திலும் தாவேக அரசின் நிலைப்பாடு என்ன, அந்த முடிவின் பின்னணி என்ன என உற்று நோக்கப்பட்டு விவாதமாக்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் எடுக்கும் முடிவுதான் ஊடகங்களில் தலைப்பு செய்திகளை தீர்மானிக்கின்றன. ஆட்சியை இழந்தது, பாரம்பரிய வாக்கு வங்கியை பறிகொடுத்தது, கூட்டணி கட்சிகள் கலன்று கொண்டது என 2026 தேர்தலில் திமுகவுக்கு இழப்புகள் அதிகமாக இருந்தாலும் தாவேகாவுக்கு எதிரான வலுவான எதிர்க்கட்சி என்ற ஆட்டத்திலும் சோபிக்க முடியாமல் திணறி வருவதாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சியாக திமுக கையிலெடுக்கும் விவகாரங்கள் பெரும்பாலும் ஒரு நாள் சோசியல் மீடியா கன்டென்ட்களாக கடந்து செல்லப்படுகிறதே தவிர அது தாவேக அரசுக்கு நெருக்கடியாகும் அளவுக்கு தீவிரமாக கவனிக்கப்படுவதில்லை. விஜய் முன்வைக்கும் சமத்துவம், சமூக நீதி மற்றும் மதசார்பின்மை ஆகியவை திராவிட கொள்கைகளின் நீட்சி என்றாலும் விஜய் பேசும் ஊழலற்ற நிர்வாகம் திமுக, அதிமுக கட்சிகளுக்கு எதிரான புதிய பாய்ச்சலாக பார்க்கப்படுகிறது. திமுக வெர்சஸ் அதிமுக என்று இருந்த பழைய அரசியல் பார்முலா மாறி
இன்று விஜய் எதிர்ப்பு அல்லது விஜய் ஆதரவு என்ற புதிய கோணத்திற்கு அரசியல் களம் முழுமையாக இடம்பெயர்ந்திருக்கிறது. ஒன்று விஜயை எதிர்க்க வேண்டும் அல்லது விஜயை ஆதரிக்க வேண்டுமே தவிர விஜயை கடந்துவிட்டு நிகழ்கால அரசியல் புத்தகத்தை புரட்ட முடியாது என்பதே நிதர்சனம். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.